ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். உதித்த இடத்தில் ஒடுங்கியிருத்தல். நான் என்பது எங்கு உதிக்கிறதோ அங்கு ஒடுங்குவதே அனைத்து மார்க்கங்களின் முடிவு என்னும் ரமண உபதேசம் குறித்து ஒரு மாணவி தன் குருவிடம் வினவுகிறாள். குருவே வணக்கம். இன்று எனக்கு ஒரு பெரிய தத்துவ சிக்கல். ஆன்மீக நூல்களை படித்தால் சிலர் கர்மயோகம் செய் என்கிறார்கள், சிலர் பக்தியோகம்தான் சிறந்தது என்கிறார்கள், சிலர் மூச்சை கட்டுப்படுத்தி ராஜயோகம் செய் என்கிறார்கள், சிலர் ஞான யோகமே முக்தி தரும் என்கிறார்கள். எனக்கு மூச்சு பயிற்சி செய்ய தெரியாது, தத்துவமும் முழுமையாக புரியாது. நான் எந்த பாதையில் செல்வது? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆனால் ரமண மகரிஷியின் உபதேச உந்தியார் நூலில் ஒரு பாடலை பார்த்தேன். அவர் இந்த 4 யோகங்களையும் ஒரே வரியில் இணைத்து விடுகிறாரே. பாடல் இதுதான்: உதித்த இடத்தில் ஒடுங்கியிருத்தல், அது கர்மம் பக்தியும் உந்தி வர, அது யோகம் ஞானமும் உந்தி வர. உதித்த இடத்தில் ஒடுங்கியிருப்பதே கர்மயோகம், பக்தியோகம், ராஜயோகம், ஞானயோகம் ஆகிய 4 வித யோகங்களுமாகும் என்று இந்த செய்யுளின் சொற்பொருள் எளிமையாக புரிகிறது. ஆனால் அது எப்படி என்பதுதான் புரியவில்லை. 4 பாதைகளும் எப்படி ஒன்றாக முடியும்? ஆசீர்வாதம் வண்டார்குழலி. நீ கேட்டிருப்பது மிகச் சரியான அவசியமான கேள்வி. இந்த உலகத்திலுள்ள மதங்கள் தத்துவங்கள் அனைத்தும் சண்டை போட்டுக்கொள்வதே இந்த பாதைகளை வைத்துத்தான். என் வழி பெரிது, உன் வழி சிறிது என்று வாதிடுகிறார்கள். ஆனால் ரமணர் ஒரு மலையின் உச்சியில் நின்று கொண்டு கீழே பார்ப்பவர். உச்சியிலிருந்து பார்க்கும்போது எல்லா பாதைகளும் அந்த உச்சியை நோக்கியே வருவதை அவர் காண்கிறார். அவர் இந்த 4 யோகங்களையும் எப்படி ஒன்றாக இணைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நீ முதலில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 4 யோகங்களையும் செய்கிறானே, அவன் யார்? யோகம் செய்பவன் நான் தான். மனிதர்கள்தானே செய்கிறார்கள். சரியாக சொன்னாய். நான் தான் செய்கிறேன். இப்போது இந்த 4 யோகங்களிலும் அந்த நான் என்னென்ன வேஷம் போடுகிறது என்று கவனி. கர்மயோகம். நான் ஈஸ்வரனுக்கு தொண்டு செய்கிறேன். நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். இங்கே தொண்டு செய்யும் ஒரு நான் இருக்கிறான். பக்தியோகம். நான் இறைவனை நேசிக்கிறேன். நான் பூஜை செய்கிறேன். நான் இறைவன் மீது தீவிர பக்தி பூண்டுள்ளேன். இங்கே இறைவனை விரும்பும் ஒரு நான் இருக்கிறான். ராஜயோகம். நான் இறைவனிடமிருந்து பிரிந்து விட்டேன். மூச்சை கட்டுப்படுத்தி மீண்டும் அவனோடு சேரப்போகிறேன். இங்கே சேரத் துடிக்கும் நான் இருக்கிறான். ஞானயோகம். நான் சாஸ்திரங்களை படித்து இறைவனை அறியப் போகிறேன். இங்கே அறியத் துடிக்கும் நான் இருக்கிறான். இப்போது சொல் வண்டார்குழலி, இந்த 4 இடங்களிலும் பொதுவாக இருப்பது எது? பொதுவாக இருப்பது நான் என்ற எண்ணம்தான். தொண்டு செய்வதாக இருந்தாலும் சரி, ஞானம் தேடுவதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அந்த நான் ஒட்டியிருக்கிறது. மிகச் சரியாக பிடித்தாய். அந்த நான் தான் அகந்தை, ஈகோ. ஒரு நடிகன் காவலன் வேடம் போடுகிறான், அப்புறம் படைத்தலைவன் வேடம் தரிக்கிறான், பிறகு ராஜா வேடம் பூணுகிறான். வேடங்கள் மாறலாம், ஆனால் உள்ளே இருக்கும் ஆள் ஒருவன்தானே. அதுபோல கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்பவை அகந்தை போட்டுக்கொள்ளும் 4 வெவ்வேறு சட்டைகள், காஸ்டியூம்ஸ். நீ எந்த சட்டை போட்டிருந்தாலும் உள்ளே இருக்கும் அந்த அகந்தையை அழிக்காமல் உனக்கு முக்தி கிடையாது. அகந்தையா? எனக்கு அகந்தை இல்லை குருவே. நான் எல்லோரிடமும் பணிவுடையவளாகத்தானே இருக்கிறேன். வண்டார்குழலி, நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. உலக வழக்குப்படி உன்னிடம் கர்வமில்லை, திமிரில்லை. நீ மிகவும் பணிவான பெண்தான். ஆனால் வேதாந்தம் சொல்லும் அகந்தை என்பது கர்வமோ திமிரோ அல்ல. அது மிக மிக நுட்பமானது. நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதுதான் அகந்தை என்று நடைமுறையில் அர்த்தம் கொள்கிறோம். ஆனால் வேதாந்தம் சொல்லும் அகந்தை என்பது நான் இந்த உடல், நான் இன்னார், இன்ன பெயருடையவன் என்று தன்னை ஓர் எல்லைக்குள் சுருக்கிக் கொள்ளும் அந்த அடிப்படை உணர்வு.
தி ஐ தாட். ஓ, புரிந்து கொண்டேன் குருவே. அப்படியானால் ஞானிகளைத் தவிர மற்ற அனைவரும் அகந்தையோடு கூடியவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கிறது. பக்தி, ஞானம் எல்லாமே நான் என்று எழும் அந்த அகந்தையின் விளையாட்டுதானா? அப்படியானால் உண்மையான முக்திக்கு என்னதான் வழி? அதை ரமணர் எப்படி சொல்கிறார்? அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறார். உதித்த இடத்தில் ஒடுங்கியிருத்தல். அது என்ன உதித்த இடம்? எது உதிக்கிறது? எங்கே உதிக்கிறது? உதிப்பது அந்த நான் என்ற முதல் எண்ணம்தான். அதாவது தன்னை ஓர் உடலுக்குள் அடையாளப்படுத்திக் கொள்ளும் அகந்தைதான். நீ தூங்கும்போது உனக்கு உடல், உலகம், பெயர், பக்தி, கர்மம் எதுவுமே தெரிவதில்லை. ஏனென்றால் அப்போது நான் என்ற எண்ணம் இல்லை. காலையில் விழித்தவுடன் முதல் எண்ணமாக எது வருகிறது? நான் என்று உன்னை ஒரு தனி இருப்பாகக் கருதும் எண்ணம்தான் முதலில் வருகிறது. அந்த நான் வந்த பிறகுதான் நான் வண்டார்குழலி, எனக்கு வேலை இருக்கிறது, நான் சாமி கும்பிட வேண்டும் என்ற மற்ற எல்லா எண்ணங்களும் வருகின்றன. ரமணர் சொல்கிறார், அந்த நான் உதித்ததே, அது எந்த இடத்திலிருந்து உதித்தது, வேர் டஸ் இட் ரைஸ் ஃப்ரம் என்று திரும்பிப்பார். அது எப்படி குருவே திரும்பி பார்ப்பது? ஒரு நாய் தன் எஜமானனின் வாசனையை பிடித்துக்கொண்டு வேறு எங்கும் கவனத்தை திருப்பாமல் நேராக எஜமானனிடம் போய் சேருமே, அதுபோல இந்த நான் என்ற எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று உன் கவனத்தை உள்நோக்கி திருப்பு. வெளியே செல்லும் மனத்தை அது கிளம்பிய இடத்திற்கே திருப்பிவிடு. அந்த இடம்தான் இதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அல்லது ஆன்மா. அப்படி தேடிக்கொண்டு போனால் என்ன நடக்கும் குருவே? ஒரு நதி மலையிலிருந்து கிளம்புகிறது, பல ஊர்களைத் தாண்டி ஓடுகிறது, கடைசியில் கடலில் போய் விழுகிறது. கடலில் விழுந்தவுடன் அந்த நதிக்கு தனிப்பெயருண்டா? இல்லை, அது கடலாகவே மாறிவிடும். அதுதான் நான் என்ற அகந்தை அது கிளம்பிய இடமான ஆன்மாவை தேடிப்போனால் அது அந்த ஆன்மாவிலேயே விழுந்து கரைந்துவிடும். நான் வண்டார்குழலி என்ற எண்ணம் அழிந்து நான் ஆன்மா, பரம்பொருள் என்ற பேருண்மை அங்கே மிஞ்சும். இதைத்தான் உதித்த இடத்தில் ஒடுங்கியிருத்தல் என்கிறார். ஒருமுறை ஒடுங்கிவிட்டால் மீண்டும் அகந்தை முளைக்காது. அதுவே ஆத்மனிஷ்டை. இப்போது ரமணரின் அடுத்த வரிகளைப் பார். அது கண்மம் பக்தியும் உந்தீபர, அதியோகம் ஞானமும் உந்தீபர. இப்படி அகந்தை ஒடுங்கிவிட்டதே, இதுதான் உண்மையான கர்மமும் பக்தியும் யோகமும் ஞானமும் என்கிறார். அது எப்படி குருவே? நான் மூச்சுப் பயிற்சியோ பூஜையோ செய்யாமலேயே எப்படி எல்லா யோகங்களும் செய்ததாக ஆகும்? அகந்தை ஒடுங்கிவிட்டால் மற்ற வழிமுறைகளுக்கு அவசியமில்லையா? ஆம் வண்டார்குழலி, கவனி. 1. உண்மையான கர்மயோகம் எது? நான் செய்கிறேன் என்ற கர்த்தவிய புத்தி, டூவர்ஷிப் இல்லாமல் செயலாற்றுவது. அகந்தை ஒடுங்கிய இடத்தில் நான் செய்கிறேன் என்ற எண்ணமே இருக்காதே, அப்படியானால் அதுதானே உயர்ந்த கர்மயோகம். 2. உண்மையான பக்தி யோகம் எது? நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை, எல்லாம் அவனே என்று தன்னையே அழித்து இறைவனிடம் சமர்ப்பிப்பது. அகந்தை தன் மூலத்தில் ஒடுங்கிவிட்டால் அங்கே தனித்து நிற்க ஒரு பக்தனே இல்லையே. அதுதானே முழுமையான சரணாகதி, பக்தி. 3. உண்மையான ராஜயோகம் எது? மனத்தை எந்தச் சலனமும் இல்லாமல் ஒரே இடத்தில் நிறுத்துவது. அகந்தை ஒடுங்கிய இடத்தில் மனமே கிடையாதே. அதுவே சித்த விருத்தி நிரோதம், ராஜயோகம். 4. உண்மையான ஞானயோகம் எது? பிரம்மத்தை அறிவது. அகந்தை அழிந்த இடத்தில் மிஞ்சுவது பிரம்மம் மட்டுமே. அதுவே ஞானம். அதனால்தான் அது கண்மம் பக்தியும் உந்தீபர, அதியோகம் ஞானமும் உந்தீபர என்று பாடினார். குருவே, எனக்கு புல்லரிக்கிறது. நான் இவ்வளவு நாளாக பூஜை செய்தால் பக்தி, தியானம் செய்தால் யோகம், படித்தால் ஞானம் என்று வெவ்வேறு பெட்டிகளில் போட்டு வைத்திருந்தேன். ஆனால் ரமணர் இந்த அத்தனை பெட்டிகளுக்கும் ஒரே ஒரு சாவியை கொடுத்திருக்கிறார். அதுதான்
நான் யார் என்ற ஆத்ம விசாரம். அகந்தையை அதன் உதித்த இடத்திற்கு திருப்பி அனுப்பி ஒடுங்க செய்தால் நான் 4 யோகங்களையும் செய்த பலனை ஒரே நொடியில் அடைந்து விடுவேன். அப்படித்தானே? ஆம், 100% உண்மை. ரமணர் எந்த யோகத்தையும் தாழ்த்தவில்லை. நீ எந்த யோகம் செய்தாலும் அதன் இறுதிப் புள்ளி உன் அகந்தை அழிவதுதான். அந்த அகந்தை அழியும் இடமான ஆன்மாவில் நிலைத்திருப்பதே எல்லா யோகங்களின் முத்தாய்ப்பு என்று தெளிவாக காட்டிவிட்டார். எனவே வண்டார்குழலி, நான் எந்தப் பாதையில் போவது என்று இனி குழம்பாதே. நீ பூஜையோ தியானமோ எதை வேண்டுமானாலும் செய். ஆனால் அதை செய்யும்போது இதை செய்வது யார் என்று உன்னையே கேட்டுக்கொள். அந்த நான் உதிக்கும் இடத்தை கவனி. அது ஒடுங்கும். அங்கே பேரமைதி தங்கும். மிக்க நன்றி குருவே. பல நூல்கள் படித்து உருவான குழப்பத்தை பகவான் ரமணரின் 3 வரிகள் தீர்த்துவிட்டன. இனி என் பயணம் உதித்த இடத்தை நோக்கியே இருக்கும். அருணாச்சல சிவத்தின் அருள் உனக்கு என்றும் துணையாகும். ஓம் தத்சத். உதித்த இடத்தில் ஒடுங்கியிருத்தல் அது கன்மம் பக்தியும் உந்தீவர, அது யோகம் ஞானமும் உந்தீவர. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.